காதல் பாடல்கள் அப்படின்னு வரும்போது திருக்குறளுடைய உண்மையான கருத்தை இல்ல வணிக கருத்துக்கள்லாம் அதுல உள்ள காதலும் வணிகமும் ஒன்றாக முடியாது, பொருளோடு சம்பந்தப்பட்டது. காதல் என்பது ஒரு நிர்வாகத்தோடு வேணா சம்மந்தப்படுத்தலாம். நிர்வாகம் வேற, வணிகம் வேற. நிர்வாகம் என்பது ஆட்சி செய்வது, குடும்ப நிர்வாகம், கல்வி நிர்வாகம், வணிக நிர்வாகம் அப்படின்னு படிக்கும்போது இந்த குடும்ப நிர்வாகத்தில் காதல் இருக்கு, இந்த நிர்வாகத்தில் காதல் இருக்காது. அதனால இது ஒன்றோட ஒன்று தொடர்பற்றது. சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல். உன் சொல்லுக்கு முன்னாடி வேறொரு சொல் வந்துச்சுன்னா வரவே முடியாத சொல்லணும் அப்படிங்கிற திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொல் தான் தெய்வமாக, சொல் தான் சத்தியம். அது தெய்வமாக இருக்காங்களா, கடவுளா இருக்காங்களா? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? வந்தது தெரியும், போவது எங்கே? வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. போனால் போகட்டும் போடா, விட்டுறா அப்படின்னு இதை எவ்வளோ அழகா சொல்ல முடியும் பாருங்களேன். அந்த ருத்ர தாண்டவம் சிவன் ஆடுறாரு அப்படின்னா அந்த ஜீவன் இருக்கு, ஆடி தீர்த்துட்டேன், நல்லா ஆடி தீர்த்துட்டில்லை அப்படிம்பாங்க, நல்லா பாடி தீர்த்துட்டில்லை அப்படிம்பாங்க. ஆடலும் பாடலும் மண்ணோடும் மக்களோடும் இயல்பாக பிறந்த ஒரு செய்தி. அதை நம்ம இன்னும் கொண்டுறோம். அதுதான் திருக்குறளில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. காதல் என்பது அது அன்பிற்கு ஒப்பானது, அது காமத்திற்கு ஒப்பானது கிடையாது. காதல் என்பது இதன் பேனாவின் மீது காதல், புத்தகத்தின் மீது காதல், அந்த மாதிரியான செய்தி, இலக்கியத்தின் மீது காதல், கவிதையின் மீது காதல், ஒரு பாடலின் மீது காதல் அப்படின்னு அந்த காதல் பற்று இருக்கணும். அப்படிங்கிற பற்று இருப்பவர்கள் தான் துறவி. சோழன் சொல்வீச்சு நேயர்களுக்கு மதுவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மளுடைய இந்த சிறப்பு நேர்காணல்ல என் கூட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தஞ்சை பாரத் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் புனிதா கணேசன் அம்மா அவர்கள். அவரிடம் திரைப்பட பாடல்களின் திருக்குறளின் பிரதிபலிப்பை பற்றி நம்ம இந்த நேர்காணல் முழுவதும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெயிட் பண்ணாம செக்மெண்ட்குள்ள போயிடலாமா? வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்து என்னவா இந்த திரைப்படங்கள்ல, திரைப்பட இசைகள்ல குறிப்பா திருக்குறளுடைய பிரதிபலிப்பை பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். திருக்குறள் என்பது வேத நூல் கிடையாது. திருக்குறள் என்பது ஒரு சாரருக்கு மட்டும் எழுதப்பட்டதும் அல்ல. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு ஒரு செய்தியை நாம் படிக்கிறோம். அந்த வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியில் திருக்குறளை 1.25 அடியில் உலகத்தை அளக்கலாம், அளவீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பாடத்திட்டங்கள்லையும் வாழ்வியல் முறையிலையும் படிச்சிருக்கோம். 1.25 அடியில் எப்படி உலகத்தை அளக்க முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த அடி என்பது திருக்குறளின் 7 சீர். அந்த 7 சீர் 1.25 அடி அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதில் உலகத்தில் நீ வாழ்வதற்கு, வாழ்வியல் முறையில் நீ தெரிந்து கொள்வதற்கான செய்தி, வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான செய்தி, நட்பாராய்தல், வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துதல், அரசு அமைச்சு, அதே போல் இறை வணக்கம் என்பது கடவுள் வாழ்த்து என்பது கிடையாது, அது அறிவு வணக்கம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அது பொதுமறை நூல். அதனால் பகுத்தறிவிற்கும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த திருக்குறளை நாம் இப்பொழுது உரையாடுவோம். அதுவும் இந்த தலைமுறை குழந்தையோடு உரையாடுவது நான் பேரானந்தமாக மகிழ்கின்றேன். திருக்குறள் எங்கே கைவிட்டுப்பட விடுமோ என்று நினைக்கும் பொழுது அது நம்மோடு சேர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் திருக்குறள் மீது நான் கூட வள்ளுவ சித்தர் அப்படி என்னதான் சொன்னார் என்ற தொடரை நான் ஒரு மாத நாளிதழில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக எழுதி வந்துள்ளேன். அதனை இப்போ தொகுப்பாக வெளியிடலாம் என்ற ஒரு உந்துதலும் இருக்கிறது. அது சோழன் நன்றி, சோழன் சொல்வீச்சு நேயர்களோடு வெளியிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஆக திருக்குறள் என்பது தினந்தோறும் படிக்க வேண்டிய ஒரு நூல். அது எல்லா பொதுமறையின் நூல். இது இந்த இனத்தாருக்கு, இந்த மதத்தாருக்கு என்று இல்லாமல் ஒரு உலக நூலாக கருதப்படுகிறது. ரஷ்ய அதிபர் புதின் கூட
நீங்கள் உலக பேரழிவு வந்தால் எதை முதலில் காப்பாற்றுவீர்கள் என்று கேட்கும்போது திருக்குறளை என்று சொன்னதாக ஒரு செய்தியை நான் வாசித்திருக்கிறேன். அந்த அளவிற்கு திருக்குறள் என்பது நம்முடைய தினந்தோறும் ஒரு படிக்க வேண்டிய, அறிய வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நூல். அதில் வணிகமும் இருக்கிறது. திருக்குறளில் வணிகம் செய்வது எப்படி என்று கூட இருக்கிறது. அதை திரை இசையின் ஊடால் எடுத்து செல்லும் பொழுது மக்கள் மனதில் பதியக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதற்காக எப்பொழுதுமே பாட்டு கேட்டோம்னா அது பதிஞ்சிரும். அதனால தான் ஆங்கில வழி பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், தமிழ் வழி பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், பாட்டாக சொல்லிக் கொடுப்பார். அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு அப்படின்போது ஆனா அவன்னா ஈனா அப்படி வருது. அதே மாதிரி ஆங்கில வழி பாடத்திட்டங்களில் ஆங்கில பாடல்களில் அந்த வரிசையில் சொல்லுவாங்க. அதனால் திரைசையில் வருவது நமக்கு கூடுதல் அழகு, பலம். ஓகே, மக்களுடைய மிகப்பெரிய வெகுஜன ஊடகம் தான் நம்மளுடைய இசை, திரை இசை. அதில் பயன்படுத்தக்கூடிய திருக்குறளுடைய வரிகள்லாம் உண்மையான தத்துவங்களில் வந்து பயன்படுத்துகிறாங்களா? உண்மையாகவும் ஆழமாகவும் அதில் இருக்காமா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அது வந்து பொய் சொல்லல். திருக்குறள் வந்து அதை அழிக்க முடியாத 1330 குறள் தான் நமக்கு கையில் கிடச்சிருக்கு. ஆனால் எத்தனை குறள் இருந்திருக்குமோ என்பது தெரியவில்லை. அதை ஆய்வாளர்கள் எடுத்து கடத்தி வந்திருக்கிறார்கள். அதில் சொற்கள் மாற்றம் இருக்கிறது, எழுத்து பிழையும் மாற்றம் இருக்கிறது, அதை புரிந்து கொள்ளும் விதமும் இருக்கிறது அப்படிங்கிற செய்திலாம் இருக்குது. இப்போ பாருங்கள், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அண்ணா அப்படின்னு நம்ம படிக்கிறோம். கவரிமான் கிடையாது, கவரிமா என்பது தான் அதனுடைய குறளோட பொருள். அப்போ மானம் போச்சுன்னா உயிர் வாழக்கூடாது அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டே வரோம். கவரிமான் எந்த ரோமத்தையும் இழந்துட்டு உயிர் வாழாமல், கவரிமான்னு ஒரு மான் இருக்குது, அதை ஒரு முடி உழுந்தால் கூட செத்து போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் கவரிமா என்ற ஒரு விலங்கு இன்று கூட இருந்து கொண்டு இருக்கிறது. அது ரோமங்களால் சூழப்பட்டது. ரோமத்தை இழந்து விட்டால் அது உயிர் வாழாது என்பது பொதுவாக அறிவியல் ரீதியான உண்மையான செய்தி. அதனால் கவரிமா என்று நீங்கள் அந்த குறளை வாசித்து பார்த்தால் தெரியும், கவரிமா என்று இருக்கும். அதனால் ஆழம் உண்மை. திருக்குறளுடைய எந்த அத்தியாயம் அதிகமாக திரை இசை பாடல்களில் வந்து பயன்படுத்தப்படுதுமா? திரை இசை பாடல்னாலே காதல் தான். ஆமாம், காதல் பாடல்களில் நிறைய பயன்படுத்துகிறாங்க. வீரம் இருக்கும். அது காதல் என்பது பெண்ணுக்குரிய இலக்கணமாகவும் சில செய்திகள் வந்து கொண்டிருக்கும். ஆண் பெண் நட்பை பற்றி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் இருக்குது. வணிகம் சம்பந்தமாக கல்வி நிறுவனங்களில் வணிக சம்பந்தமாக பயன்படுத்துகிறார். காதல் பாடல்கள் அப்படின்னு வரும்போது திருக்குறளுடைய உண்மையான கருத்தை அதோடைய டேர்ம்ஸ்லேயே வந்து பிரதிபலிக்குதா, இல்லை வணிக கருத்துக்கள்லாம் அதில் வந்து உள்ள வருதாமா? இல்லை, காதலும் வணிகமும் ஒன்றாக முடியாது. ஓகே, காதலோடு எது ஒப்பிடலாம் என்று சொன்னால் வணிகம் வேறு, அந்த காதல் வேறு என்பது ஒரு செய்தி. வணிகம் என்பது பொருளோடு சம்பந்தப்பட்டது. ஒருவேளை அது வந்து காதல் என்பது ஒரு நிர்வாகத்தோடு வேணால் சம்மந்தப்படுத்தலாம். நிர்வாகம் வேற, வணிகம் வேற. ஓகே, நிர்வாகம் என்பது ஆட்சி செய்வது, நம்ம எப்படி வாழணுங்கிறத ஒரு குடும்ப நிர்வாகம், கல்வி நிர்வாகம், வணிக நிர்வாகம் அப்படின்னு படிக்கும்போது இந்த குடும்ப நிர்வாகத்தில் காதல் இருக்கும், மற்ற எந்த நிர்வாகத்திலும் காதல் இருக்காது. அதனால் இது ஒன்றோட ஒன்று தொடர்பற்றது. ஓகே, இதில் உங்களுக்கு பிடித்த ஒரு திரை இசை பாடல்கள்னா எதை சொல்லுவீங்களா? திருக்குறள் வரிகள் சம்மந்தப்பட்டு. அது எல்லாருக்கும் பிடிச்ச அதுதான். யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ அப்படிங்கிற ஒரு பாடலில் வந்து இருக்கும். அதே அந்த பாடலில் வந்து யான் நோக்கும் காளை அப்படிங்கிறது வந்து நான் பார்க்குறேன் அப்படி இந்த பெருவிரலை ஆட்டிட்டு அது கோலம் போடுறது, தரையில் கோலம் போடுறது, இந்த காட்சி அப்படியே பார்த்திங்கன்னா இந்த திருக்குறளில் இருக்கும். இது எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஊடகங்கள்லேயும் நம்ம வாழ்வியல்லையும் பதின்பருவ பெண்களுக்கும் எல்லாருக்குமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன் அவருடைய பாடலில் பயன்படுத்தியிருக்கார்.
அதுவும் திரையிசை பாடல் தான். அதை வந்து பாரதிதாசன் எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, தமிழுக்காக எழுதின ஒரு பாடல். அறமிதென்று நீ புறமிதென்று நான் அருகில் இல்லாத போது தமிழ் இறைவனாரின் திருக்குறளில் ஓர் சொல் இயம்பி காட்ட மாட்டாய கண்ணே இயம்பி காட்ட மாட்டாய அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப அருமையான பாடல். அதை வந்து காதல் காட்சிக்கு வைத்ததுனால பாரதிதாசன் வந்து வருத்தமுற்று வெளியில் போனதாக ஒரு செய்தியை படிச்சிருக்கேன். தமிழ் இறைவனாரின் திருக்குறளில் ஓர் சொல், அவர் பகுத்தறிவாளர், இறைவனாரின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அப்போ அவங்களுக்குள்ள அந்த தமிழ் வந்து எவ்வளவு ஆழமாக அழகியலாக வீரமாக பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட கையாண்டிருக்காரு. வைரமுத்து, வாலி அவங்கள மாதிரியான பெரிய பெரிய பாடலாசிரியர்களுடைய பாடல்கள்ல திருக்குறளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா? எல்லா கவிஞர்கள்லையுமே கண்ணதாசன் பாடல்கள் தான் முன்னாடி நம்ம பார்த்தோம். கவிப்பேரரசு அவர்களாக இருக்கட்டும், வாலி அவர்களாக இருக்கட்டும், இன்றைய இளம் கவிஞர்கள் விவேகா முதல் கொண்டு பார்த்திங்கன்னா சொல் அப்படிங்கிற ஒரு திருக்குறளை பயன்படுத்துவாங்க. அதை சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் அண்மை அறிந்து அப்படிங்கிற ஒரு அந்த சொல்ல வெல்ல முடியாத வகையில் நீ அந்த சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது. சொல்லை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் ஏதும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நம்மையின்றி வேறேதும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதை வந்து பாடல் வரிகளாக கேட்கும்போது நல்லா இருக்கும். சொல்லென்றும் மொழி என்றும் பொருளேதும் இல்லை, பொருளேதும் இல்லை அப்படின்னு ஒரு வரி வரும் இல்லையா? அப்போ பாடலாக பாடுற செய்தி கவிதையாக சொல்லும்போது கொஞ்சம் திணறும், அந்த ஏன்னா அந்த வார்த்தைகளில் விட்டுறோம். அது மாதிரி அந்த சொல்லை பற்றி எல்லா கவிஞர்களும் எடுத்திருக்க. அதில் சொல்கிறாரு, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நான் காணும் உலகங்கள் நீயாக வேண்டும், பாலோடு பழம் யாவும் நானாக வேண்டும், பாவை என் முகம் பார்த்து பசியாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கா. அதை கூட பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க, இவ்வளவு நீ சாப்பிட்ற, பாவை என் முகம் பார்த்து இன்னைக்கு உன் மூஞ்சி பார்த்துட்டே எனக்கு பசி அடங்கிருமான்லாம் நகைச்சுவை எல்லாம் கேட்பாங்க. கவிஞர்கள் வந்து அப்படி ஒரு அந்த செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஏற்படும். அந்த கவிதைகள் கட்டுரைகள்லாம் இன்றைக்கி வாசிக்கிற பழக்கங்கள் இன்றைய தலைமுறையிட்ட குறைஞ்சிட்டு வர்றதுனால நமக்கு தெரியலை. வாசிப்பு பழக்கம் வரும்போது இந்த திருக்குறள் மேலோங்கி நிற்கும். இன்றைய தலைமுறையினர் வந்து திருக்குறளை வந்து இசை வடிவில் கொண்டு போகிறது எந்த அளவுக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? மிக முக்கியம்னு என்று நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் இசை வடிவம் இப்போ வந்து இசைஞானி வந்து தேவாரம், திருவாசகம் இதுவெல்லாம் வந்து இப்போ இசை வடிவில் எடுத்திருக்காங்க. இப்போ சொற்றுனை வேதியன் சோதிவானவன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொற்றுனை பெருந்தடி பொருந்த கை தொழ கற்றினை தூக்கிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நம சிவாயமே அப்படின்னு பாடும்போது நமக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிடுது. அது இசை வடிவில் கொண்டு வந்து என்ன சொல்கிறதுன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிறது இசை வடிவமாக கேட்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக எளிமையாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. இசை வந்து நம்முடைய இன்னொரு மொழி. பாட்டு வாயிலாக தன்னுடைய எல்லா செய்திகளையும் பகிர்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். அது ஒளி வடிவமாக வந்ததுன்னா ரொம்ப பேரானந்தம் தான் எல்லா இளைஞர்களுக்கும். இப்போ மக்கள் நிறைய பேர் வந்து திருக்குறள் இது போன்ற புத்தகங்கள்லாம் படிக்கிறது இல்லை. இது இசை மூலமாக அவங்களுக்கு வந்து சரியான ஒரு கருத்தை தான் கொண்டு போய் சேர்க்குதா? ஆமாம், நீங்கள் திருக்குறளில் ஒன்றும் கிடையாது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. இது வந்து எம்பிஏக்கு பொருத்தமான செய்தி அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? யார்கிட்ட என்னென்ன வேலையை கொடுக்கணுமோ அவன்கிட்ட அந்தந்த வேலையை கொடு அப்படிங்கிறது எளிமையாக நான் சொல்கிறேன். இதனால் இவன் கண் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ இதை யார்கிட்ட என்னென்ன வேலையை முடிக்க முடியும், அவங்க எதனால் முடிப்பாங்க. ஒருவேளை இந்த வேலையை அவங்க கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால்
இப்போ ஒரு மரம் வெட்டுற வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல உடல் பருமனாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்க முடியாது. இதனால் இவர்கிட்ட உளி இருக்குது, இவர்கிட்ட ரம்பம் இருக்குது, இவர்கிட்ட கோடாரி இருக்குது, அதனால் இந்த வேலையை மரம் வெட்டுற வேலையை எளிதாக செஞ்சுருவார். அந்த உடல் பருமனால் மரத்தை வெட்ட முடியாது. அதனால் இனி என்ன பொருள் இருக்குன்னு பார்த்துக்கோ, அவன்கிட்ட என்ன அறிவு இருக்குன்னு பார்த்துக்கோ, அந்தந்த அறிவுக்கு எட்டிய வேலையை அவரவர்களிடம் கொடு அப்படின்னு வள்ளுவர் எத்தனை நூற்றாண்டுகளுக்காக முன்னாடி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்து விடும் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரியன் அப்படிங்கிற குரல்லாம் அப்படி பார்த்திங்கன்னா வாழ்க்கையோடு ஒன்றி வருது. அது அந்த கல்வியில் கூட ஒரு குரல் இருக்குமா, ஒரே சொல்ல கற்க, அதுக்கு மேலே ஒன்று வேணாம், கற்க. அப்புறம் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு படி, அதுக்கப்புறம் கசடற, கற்க கசடற, அப்புறம் கற்பவை கற்றபின், நீ பிழையில்லாமல் கற்பதை கற்றபின் அது போல நிற்க அதற்கு தகுந்தாற் போல அப்படின்னு ஒவ்வொரு சொல்லுக்குமே பொருளுடைய ஒரு குரல் இருக்குது. அப்படின்னா இந்த கற்க கசடற அப்படிங்கிறது வருது. இப்போ பாருங்க, ஒரு திரை இசை பாடல்களில் யாதனின் உதடோடு உதடு ஒட்டாத குரல், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. இப்போ அந்த குரலோட பொருள் என்னென்னா, யாரெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகிறாங்களோ அவங்கள நினச்சி நீ கவலைப்படாத, நீங்கள் நோதல், அவங்க போயிட்டாங்களேன்னு நீ நினச்சி கவலைப்படாத, அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, அவங்கனால நன்மை தான் வரும். ஒரு நபர் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று முயற்சி செய்ததற்கு பிறகு அவருடன் நீ சேர்ந்து வாழ்கிறது ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. உன்னோட ஒட்டாத ஒருத்தனோட வாழ்கிறத காலத்தில் உன்னை கெட்டவன்னு சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல. இது எவ்வளோ ஒரு அருமையான குரல் பாருங்களேன். அதுதான் சொல்வார், போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது, போனால் போகட்டும் போடா விட்டுறான் அப்படின்னு இதை எவ்வளோ அழகாக சொல்ல முடியும் பாருங்களேன். அந்த மாதிரியான திரைசை பாடல்கள்லாம் எடுத்து கையாண்டிருக்காங்க. அப்படின்னா அந்த குரட்பாக்களை எவ்வளோ நுணுக்கமாக கவிஞர்கள் படிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகே, இயற்கை, தர்மம், மனித உணர்வு இதெல்லாம் தான் வந்து திருக்குறள்ல ஒரு அடித்தளமா பேசப்பட்ட ஒரு பொருள். இது திரைப்பட இசைகள்ல எந்த அளவுக்கு பிரதிபலிக்குதுமா? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா, போனால் போகட்டும் போடா, அறத்தோட சொல்லியிருப்பார். அதை கூட வன்மமாக சொல்லியிருக்க மாட்டார் கவிஞர். ஏன்னா போ அப்படிங்கிறது, சீ போங்கிறத எவ்வளோ மெதுவாக சொல்லுவோம், சீ போ அப்படின்னா அது என்ன மொழியாது. ஆனால் அதை கூட, ஏன்னா ஒரு பலூனை உடைக்கணும் அப்படின்னு சொன்னால், பலூனை உடைக்கணும்னா கடப்பார தேவையில்லை, ஒரு குண்டூசி போதும், உடஞ்சி போயிடும். அதுதான் போனால் போட்டு போடா அப்படின்னு நம்மளை சமாதானப்படுத்துகிறாரு. யாதனின் நீங்கியா நோதல், யார் எவன்லாம் உன்னை விட்டு போகிறான்னா போயிட்டு போகிறான் விட்றான் அப்படின்னு சொல்கிறாரு. இது அது மாதிரி இந்த இயற்கையோடு அப்படிங்கிற செய்தியை நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நீரின்றி அமையாது உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அதே மாதிரி தெய்வம் தொழால் தொழு நின்று தொழுதினும் பெய்யென பெய்யும் மழை, அந்த மழை வந்து தெய்வத்தை தொழமாட்டாலாம், அவ்வளோ ஒரு நெறியோடு இருக்கிறாலும் அந்த சொல் வந்து அவளுக்கு பலிதமாகும் அப்படிங்கிறத ஒரு செயல் சொல்லியிருப்பாங்க. இப்போ அது எப்படி இயற்கையோட திரைசை பாடல்களில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது அப்படின்னு, வானின்றி நீரின்றி அமையாது உலகு, நீர் அந்த நீருங்கிற ஒரு கருப்பொருளை வச்சு பல இதாக இருக்கும். வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இங்கு கண்டு கொண்டேன் தேவனே அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த வானின்றி அமையாது அப்படிங்கிற ஒரு செய்தி அதுக்குள்ளே வருது.
ஒரு ஒரு சின்ன சிந்தனை தான் அப்படி பெரிய கருப்பொருளை உருவாக்கும். அது ரொம்ப அழகியலா ஒரு இருக்கும். திருக்குறளோட கருப்பொருளை வச்சு பாடல்கள் உருவாக்குறாங்க. ஆமா. இது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு அது வந்து இது திருக்குறள் தான், அதனுடைய வரிகள் தான் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட போய் அது சேரும்னு தெரியணும்னு நினைக்கிறீங்க? அவசியம் இல்லையம்மா. இந்த இது நீங்க வாசிக்கும் போது தெரியும். இப்ப திருக்குறள்ல மட்டும்தான் அந்த சொல் கையாண்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறுல இருக்கும், அது தொல்காப்பியத்துல இருக்கும், ஔவையார் சொன்ன வழியில இருக்கும். இப்போ பாருங்களேன், போனால் போகட்டும் போடா இருக்குல்ல, கிட்டாதாயின் வெட்டன மரன்னு அந்த அம்மா சொல்றாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய வாழ்ந்தது யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல். அதே குறளை வந்து என்ன சொல்றாங்க, கிட்டாதாயின் வெட்டன மர, சட்டுன்னு மறந்துரு, உனக்கு கிடைக்கலையா அது மறந்துடு, அதையே நினச்சிட்டு இருக்காத. இதை வந்து எப்படி ஒரு பெண்ணே வந்து பேராசை பிடிச்சவங்கன்னு வேற தமிழ் இலக்கியங்களும் மக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. எதை வேணாலும் தியாகம் பண்ணக்கூடியவள் தான் பெண் அப்படிங்கிறத வந்து ஔவை, கவிஞர் ஔவை, அவங்கள பாட்டின்னு சொல்ல எனக்கு பிடிக்கல, கவிஞர் ஔவையார் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அதிகமான ஔவையின் நட்பையும் போல வந்து எங்கே சொல்ல முடியும்? இன்னைக்கு வந்து எத்தனையோ ஊடகங்கள் வந்து தவறான நட்புகள்லாம் சித்தரிக்குது. அழகான நட்புமா நெல்லிக்கனி, இந்த உலகத்தில் வந்து அவங்களுக்கு நெல்லிக்கனி கிடைக்கிது அதிகமானுக்கு. இந்த நெல்லிக்கனியை தின்றால் நீ நீண்ட காலம் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அதிகமான நெல்லிக்கனியை எடுத்து ஔவையார் கொடுக்குறாரு. அப்போ ஔவை கேட்குறாங்க, அதிகமாக நீ சாப்பிட்லாமே அப்படின்னு. நான் உண்டு எத்தனை காலம் இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிறேன், ஆனால் உன் தமிழ் இந்த உலகம் உள்ளவரை நீடித்திருக்கும் அல்லவா, அதனால ஔவைக்கனியே தின்றுலகில் நீண்டு வாழும் நெடுங்கிழவி அப்படின்னு பாடிப்பாங்க. ஔவை கிழவி நம் கிழவி, அமிழ்திற்கினிய சொற்கிழவி, நெல்லிக்கனியை தின்றுலகில் நீண்டு வாழும் தமிழ்கிழவி. கிழவி என்று சொன்னால் மூத்தவர் கிடையாது, அறிவாளி. கிழம் என்று சொன்னாலே பழம். அந்த கிழவி கிடக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த அறிவாளி இருக்குதுன்னு தான் பொருள். அதனால் கிழவின்னு நம்மளை யாரும் சொன்னால் கோச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஏன்னா ஒரு பழமொழி கூட இருக்குது, பல பணம் இருந்தாலும் பணத்துக்கு ஈடாகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் வீட்டில் மூத்தவர்கள். கிழம் என்று சொன்னாலே பழுத்தவர்கள், பண்பறிந்தவர்கள், ஒரு நிதானத்திற்கு உட்பட்டவர்கள். அதனால தான் கிழவி என்று சொன்னால் அறிவாளி. அதனால் ஔவையை கிழவின்னு சொல்லிட்டாங்க. சமூக பாடல்களில் வந்து இந்த திருக்குறளுடைய வாழ்வியல் தத்துவங்கள் எந்த அளவுக்கு பிரதிபலிக்குதுமா? அமைதியான நதியினிலே ஓடும் அழிவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும், காற்றினிலும் மழையினிலும் கலங்கி நிற்கும் இடியினிலும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பார்த்திங்கன்னா அந்த பாட்டு அதே மாதிரி வந்து ஆறு மனமே ஆறு, அந்த ஆட்டின விட்டுக்கட்டளை ஆறு அப்படிங்கிறதுல இருக்குது. அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆசை துன்பம் களவு கொள்பவன் பேசு தெரிந்த மிருகம் அப்படிங்கிறது இருக்குது. கேட்டினும் கேளத்தகையவே அப்படிங்கிற ஒரு திருக்குறளோடு அதை ஒப்புமைப்படுத்தலாம். அந்த குறள் வந்து முழுசாக சொல்ல தெரியல, ஆனால் வந்து அது எல்லாமே திருக்குறள் சார்ந்து வர்ற ஒரு செய்தி தான். நாடென்ன நாடா வளர்ந்தது, நாடென்ப நாடா வளர்ந்தது நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாடு எப்படி இருக்கணும், அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த திருக்குறளில் உள்ள செய்தியாக இருக்குது. அதனால் பொதுநல கருத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா, இது புதுமை பெண்ணில் கூட ஒரு அந்த கற்பு அப்படிங்கிறது வந்து, ஓ ஒரு தென்றல் புயலாகி வருகிறேன், காமதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே ஓ. அதில் பார்த்திங்கன்னா பெண்ணோட அந்த வலியையும் அவள் எதிர்கொள்கின்ற பிரச்சனையையும் அந்த பாடல் சொல்லியிருக்கோம். அதுவும் திருக்குறளிலிருந்து வர ஒரு செய்தி தான். திருக்குறளுடைய ஒரு கருத்தை பாடலாகவும் இல்லைனா வந்து ஒரு சில வரிகளாகவும் மாற்றும்போது என்னென்ன சிக்கல்கள்லாம் அதில் இருக்காமா? அதை வந்து தமிழுக்கு மட்டும்தான் எப்போவுமே சொல்லுவோம், தமிழுக்கு மட்டும்தான் தமிழ் அகராதி ஒன்று தேவைப்படுது. ஒரு சொல் பல பொருளை குறிக்கிற சொல்லாக இருக்கும். 2 சுழி வந்தால் என்ன, 2 சுழி 3 சுழி அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இப்போ அதே மாதிரி அணங்குகொள் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி காதல் பாடல்கள்லாம் இருக்குது. அது மொழியாக மாற்றும்போது அதற்கு உள்ளார்ந்த பொருளை புரிஞ்சிட்டு தான் இப்போ பேசணும். இப்போ நம்ம வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நின்று அப்படின்னு, எப்படி ஒருத்தன் புகழோடு பிறக்க முடியும்? நமக்கு குழந்தை பிறக்குதுன்னா அது புகழோடு எப்படி வர முடியும்? அதோட பிறக்கிறதோட பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது பொருள் கிடையாது. ஒருவன் தோன்றுகின்ற இடங்கள் அவனுக்கு புகழ் சேர்க்க கூடிய இடங்களாக இருந்தால் அவனுடைய வருகையை பதிவு செய்.
இல்லையே அங்கு போவதை விட போகாமல் இருப்பது நல்லது. இதுதான் உண்மையான பொருள். ஆனால் நமக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒருத்தர் பிறக்கிறத விட பிறக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு பொருள் மாறி மாறி வருது. அதை உள்ளார்ந்த அறிஞர்கள், ஆய்வு மாணவர்கள் அல்லது பேராசிரியர்கள் சில சொற்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சொல்லை வைத்து ஒரு பாடல் எழுதலாம் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்கு. இசை அப்படின்ற சொல்லு கூட திருக்குறள்ல புகழ் அப்படின்ற பொருள் இருக்கு. இசைங்கிறது புகழ் அப்படிங்கிறது. இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் செயல் என்றோ அப்படின்னு. ஆடல் கலையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில் தான் ஜீவன் உள்ளது. அப்போ அந்த ருத்ரதாண்டவம் சிவன் ஆடுறாரு அப்படின்னா அந்த ஜீவன் இருக்கு. நம்ம ஆடி தீர்த்துட்டேன், நல்லா ஆடி தீர்த்துட்டில்லை அப்படிம்பாங்க, நல்லா பாடி தீர்த்துட்டில்லை அப்படிம்பாங்க. ஆடலும் பாடலும் மண்ணோடும் மக்களோடும் இயல்பாக பிறந்த ஒரு செய்தி. அதை வந்து நம்ம இன்னும் கொண்டுறோம். அதுதான் திருக்குறளில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. காதலை பற்றி நிறைய திருக்குறளில் இருக்குது. அந்த உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அவர் நெஞ்சு அவன் காதல் கண்டும் எவர் நெஞ்சே நீ எனக்கு ஆகாது அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அந்த குறளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விட மாட்டேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அது உள்ளம் வந்து அவங்கள்ட்ட இருக்க. அது அதே மாதிரி அந்த பாட்டுக்கான பொருள் நலம் நலமறிய ஆவல், நீங்கு நலமே நான் அங்கு நலமா. அது அப்போ அவர் இதயம் இங்கே இருக்கான், இவங்க இதயம் அங்கே இருக்குது. அப்போ இதயங்களை பரிமாறுகிறது அப்படிங்கிறது ஒரு இது. அப்போ ஒரு உருப்பொருள் ஒரு கருப்பொருள் எதுவுமே இல்லாமல், கருப்பொருள் இருக்குது, உருப்பொருள் இல்லாமல் எண்ணங்களால் அந்த எண்ண அலைகளின் மூலமாக ஒருவரை கவர்ந்து இழுக்க முடியும் அப்படிங்கிறத திருக்குறள் சொல்லியிருக்கு. அந்த காதல் இருக்கிறதுனால தான், அதுதான் பாரதியும் கூட எடுத்து கையாண்டிருக்கார். காதல் 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 போயின் சாதல் 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 அப்படின்னு இருக்காரு. அப்போ காதல் என்பது அது அன்பிற்கு ஒப்பானது, அது காமத்திற்கு ஒப்பானது கிடையாது. காதல் என்பது இதன் மேலும் பேனாவின் மீது காதல், புத்தகத்தின் மீது காதல், அந்த மாதிரியான செய்தி, இலக்கியத்தின் மீது காதல், கவிதையின் மீது காதல், ஒரு பாடலின் மீது காதல் அப்படின்னு அந்த காதல் பற்று இருக்கணும் அப்படிங்கிறாங்க. பற்று இருப்பவர்கள் தான் துறவி, பற்று இழந்தவர்கள் துறவியாக மாட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நான் வாசித்து தெரிஞ்சிருக்கேன். நீங்க சொன்னதுலே வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லுக்கு 2 பொருட்கள் இருக்கு அப்படின்னீங்க. இப்ப வரக்கூடிய பாடல்கள்ல அப்படி திருக்குறளுடைய வரிகளை மாற்றி அமைத்து ஏதாவது பாடல்கள் இருக்கா? திருக்குறள்ல அல்லது தவறாக புரிதலோட எழுதப்பட்ட பாடல்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, அந்த ஒரு கருப்பொருளில் பார்த்திங்கன்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா. அந்த தீயினால் சுட்ட புண் வந்து ஆறிடும், ஆனால் நாவால் சுட்ட வடு வந்து ஆறாது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டை, நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீர் என்று சொன்னால் நெருப்பிலும் வேகும், நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு அப்படின்னு. என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும், கல்லிலே ஈரமுண்டு கண்களாரியும், நெருப்பென்று சொன்னால் நீரிலும் அணையும், நீரென்று சொன்னால் நெருப்பிலும் வேகும், நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, யார் அணைப்பாரோ இறைவனின் பொறுப்பு. அந்த பாட்டு இருக்கு இல்லையா. இது இந்த பாட்டை பாருங்கள். இன்னொரு பாட்டு, அந்த அம்மாவுக்கு வந்து உள்ளம் தீ பிடிச்சி எரியுது, ஆனால் வடு இருக்கணும் இல்லை, ஆனால் அணைச்சிடலாம், நான் கொண்ட நெருப்பு அணைக்கின்ற நெருப்பு, ஆனால் யார் அணைக்கிறது, அது இறைவனின் பொறுப்பு அப்படின்னு அந்த அம்மா என் மனம் என்னை என்று யாருக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் இல்லாமல் திருமந்திரமும் இருக்குது. அந்த திருமந்திரம் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருப்போம், என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே அப்படின்னு சொன்னது மாதிரி, என்னக்குள்ளர இருக்கிறத யார் அறுப்பாங்க அப்படின்னா அந்த பொண்ணு விரும்புகிற அந்த நபர் வந்து அணைக்கணும் அப்படிங்கிறத சூசகமாக சொல்கிறது ஒரு செய்தி. இதை ஒரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா
ஒரு சொல் பல இடத்துல கையாண்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பணியின் துளி. அதோட பொருள் உங்களுக்கு புரியுதா? சூரியன் வந்து வாவெனும் போது பனித்துளி வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன்? சூரியன் வந்து வாவெனும் போதுன்னா கூப்பிடுறது சூரியன் வரமாட்டேன்னு எங்கே ஒளிஞ்சிக்க முடியும்? சூரியனுக்குள்ளே தான் ஒளிஞ்சிக்க முடியும். அது புல்லுக்குள்ளே ஒளிஞ்சு, ஏன்னா அது வந்து இது சூடானது, இது வந்து தன்மையானது. அப்போ வந்து என்னென்ன, அதாவது சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பணியின் போது துளி இருக்கு இல்லையா? இதே மாதிரி இன்னொரு பாட்டு இருக்கு. மூங்கில் காட்டில் தீ விழும்போது மூங்கில் காடென்ன மாறிய மாது கண்ணாளனே எனது கண்ணி நீற்றோடு காணவில்லை. அந்த பாட்டு இருக்குல்ல, அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தீ சம்பந்தமான வர செய்தி. பஞ்சபூதங்களையும் வச்சு ஒரு செய்யுள் இருக்குது, ஒரு குறள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திருக்குறள் தான். திருக்குறளை நம்ம வாழ்வியல் முறையில் படிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சொல்ல படிச்சுட்டு அதுக்கு பொழிப்புரையை படிக்காமல் போவது வந்து பெரிய குற்றமாக இருக்க முடியும். இப்போ உங்கள் பேருக்கு பொருள் தெரியாமையே வந்து ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டு போகிறாங்க. அதுக்கு வந்து வேறு மொழிகளில் பொருள் தேடி வைக்கிற பழக்கம் இருக்காங்க. ஆனால் தமிழுக்கு தமிழிலே பொருள் இருக்க மாதிரி திருக்குறளில் வந்து படிச்சுட்டே இருக்கணும். 82 மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. அது நிறைய பேர் உரை எழுதிட்டு இருக்காங்க, எழுதுகிறாங்க. அதை பரிமேலழகர் உரை, மூவா உரை, கலைஞர் உரை, இது மாதிரி நிறைய உரைகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால் தினந்தோறும் திருக்குறளை படிக்கிறது தன்னை சரிப்படுத்தி வைத்து கொள்வதற்கான ஒரு ஆயுதமாக கூட நான் இதை பதிவு செய்கின்றேன். அதுவும் குறிப்பாக படிக்கின்ற எல்லா இளைஞர்களுக்கும் திருக்குறள் வந்து ஒரு செய்தியாக, தகவலாக, தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ இணையதளங்களில் பல்வேறு செய்திகளை நீங்கள் பரிமாறிட்டாலும் திருக்குறள் செய்தியை பரிமாறும்போது அதனுடைய சுவை அழகு அப்படிங்கிறது தான் என்னோட செய்தி. வழக்கம் போல இறுதியாக முடிக்கிறப்ப உங்கள் பாடலோட முடிப்போம். இன்றைக்கும் உங்களை பாடலோட முடிக்கிறோம் நாங்கள் விரும்புகிறோமா? சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே, சம்மதம் தானா, ஏன் ஏன் என்னுயிரே, சொன்னது நீதானா. ரொம்ப நன்றி அம்மா. நிறைய கருத்துக்களை எங்ககிட்ட பரிமாறிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தினம் ஒரு திருக்குறளை தொடர்ந்து படிப்போம். அதுவும் சோழன் சொல்வீச்சு மூலமாக அரிய பல தகவல்களை தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.